எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12th லெசன் நம்பர் 8 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ரேடியோ ஆக்டிவ் டிகே. ஸோ ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும். அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸோடைய டிகேயிங் ரேட், அதுக்கப்புறம் எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் எவ்வளவு பீரியட் ஆஃப் டைமில் டிகே ஆகும், அதுக்கான ஈக்குவேஷன்ஸை அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதோட லாஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஃபஸ்ட்டு திங், லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே. ஸோ லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பல்க் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அந்த பல்க் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நிறைய ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸஸ் இருக்கும். ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் டிகே ஆகாது அப்படிங்கிறத இந்த லா சொல்கிறது. ஒரே நேரத்தில் டிகே ஆகாது. அதே மாதிரி எவ்வளவு டிகே ஆகுதுங்கிறத நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சர்டைன் டைம் பீரியடில் எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் டிகே ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராபபிலிட்டிக் பேசிக்கில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 நியூக்ளியஸ் இருக்குது, 100 நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம இதில் எந்த நியூக்ளியை ஃபஸ்ட்டு இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸில் டிகே ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ராபபிலிஸ்டிக் பேசிக், அதாவது ஒரு ப்ரெடிக்ஷனில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த டிகேயிங் திங்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு ரேண்டம் ப்ராசஸ், ப்ராப்பராக 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிராஜுவலாக இல்லை கன்சிக்யூட்டிவாக நடக்காது. ஃபஸ்ட்டு மேபி ஒரு 70 செகண்ட் நியூக்ளியை டிகே ஆகிருக்கலாம். அடுத்தது 12th ஒன் டிகே ஆகலாம், இல்லை 13th ஒன். ஸோ ஒரு ரேண்டமான ஒரு ப்ராசஸில் தான் டிகேயிங் நடக்கும். ஸோ நம்ம எது ஃபஸ்ட்டில் டிகே ஆகுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர, எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு டிகே ஆகுங்கிறத நம்ம ஒரு ப்ராபபிலிட்டிக் பேசிக்கில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நம்ம அதையே அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போது எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ஒரு சாம்பிள் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த சாம்பிளில் இவ்வளவு பீரியடில் இவ்வளவு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் டிகே ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் டிகே. ஸோ ரேட் ஆஃப் டிகே அப்படின்னா dN/dt, அதாவது ஹவு மெனி நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் டிகே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ரேட் ஆஃப் டிகே. ஸோ ரேட் ஆஃப்னாலே டைம், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்பர் ஆஃப் டிகேஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது அர்த்தம். ஸோ அந்த dN/dt அப்படிங்கிறது ரேட் ஆஃப் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இன்ன பர்டிகுலர் சாம்பிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம எடுத்த சாம்பிளோடைய ரேட் ஆஃப் டிகே எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா, எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் அந்த சாம்பிள் இருக்கோ அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மக்கிட்ட 100 நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட ரேட் ஒரு 10 இருந்துச்சுன்னா, சப்போஸ் அது 100 110 ஆகும்போது 10 ஒரு 12 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த சாம்பிளில், அப்போல்லாம் ரேட் ஆஃப் டிகேவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை தூக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், -λ அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம லாம்டா போட்டிருக்கோம். அந்த லாம்டா என்ன அப்படின்னா டிகே கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல லாம்டா எதை சொல்லுது அப்படின்னா டிகே கான்ஸ்டன்ட்னு சொல்லுது. ஸோ அந்த நெகட்டிவ் சைன் என்ன ரெப்ரசன்ட், ஏன் இங்கே நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ ஒரு 10 சாம்பிள்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு சாம்பிளில் 10 நியூக்ளியை இருக்குது அப்படின்னா, ரேட் ஆஃப் டிகே நடக்க நடக்க நம்மக்கிட்ட இருக்கிற நியூக்ளியஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 9 ஆகும், ரேட் ஆஃப் டிகே இன்க்ரீஸ் ஆக 9 8 ஆகும். ஸோ அந்த என் வேல்யூ, நம்பர் ஆஃப் நியூக்ளியை இன் பர்டிகுலர் சாம்பிள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டிகே நடக்க நடக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வென் டிகேயிங் த நியூக்ளியஸ் ஆஃப் the number of nucleus will get decreasing one by one. ஸோ இப்போ அந்த dN/dt ஈக்குவல் டு -λ என்ன இந்த dt டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, அதாவது டிவிஷன் இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போய் அந்த dt சேர்ந்துடும். ஸோ கடைசியாக நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், dN ஈக்குவல் டு -λ/n/dt. இதில் இப்போ நம்ம ஒரு சின்ன கேஸ் எடுத்துக்க போகிறோம். என்ன அப்படின்னா, சப்போஸ் இனிஷியலாக அந்த சாம்பிளோடைய இனிஷியல், அதாவது இந்த சாம்பிளை கொண்டு போய் முன்னாடி வைக்கும்போது அதோட பீரியட் ஆஃப் டைம் 0, இனிஷியல் டைம் 0 செகண்டில் இருக்குது. அப்போ நியூக்ளியை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பீரியட் ஆஃப் டைம் 0வாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சாம்பிளில் இருக்கிற நம்பர் ஆஃப் நியூக்ளியஸும் நம்மளுக்கு டிகே நடக்கிறக்கு நியூக்ளியஸ் ரெண்டுமே சேமாக தானே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டிகேயிங் அப்படிங்கிறது அழியிறது,
நம்மக்கிட்ட 10 இருக்குதுன்னா இனிஷியலாக நம்மக்கிட்ட 10 தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் இன் த பர்டிகுலர் சாம்பிளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா N0ன்னு சொல்லுவோம். ஸோ N = N0ங்கிறது அதோடைய அர்த்தம். நம்மக்கிட்ட இருக்கிற எவ்வளோ சாம்பிள்ஸும் டிகே ஆகிற ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்துட்டு அந்த வேல்யூ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். என்னோட வேல்யூ N0 வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா டிகேயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அழியிறது. ஸோ நம்மக்கிட்ட இனிஷியலாக 10 இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து 10 தான். ஸோ N = N0 அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி நம்மக்கிட்ட ஒரு 10 நியூக்ளியர் இருக்குது, அதில் வந்து ஒரு 8 டிகே ஆயிடுச்சு, பேலன்ஸ் 2 வந்து டிகே ஆகலை. அப்போ அந்த டிகே ஆகாதது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்டிகேட் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்டிகேட் நியூக்ளியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த அந்த அன்டிகேட் நியூக்ளியை அப்படிங்கிறது வந்து இப்போ 10 இருந்துச்சுன்னா நம்ம 8 டிகே ஆயிடுச்சுன்னா 2ங்கிறது அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட 10 இருக்கிறதுங்கிறது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நம்மக்கிட்ட N நம்பர் ஆஃப் நியூக்ளியை இருக்கும். ஸோ எவ்வளோ அன்டிகேட் நியூக்ளியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து அப்டெயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஒரு மாடிஃபைடு ஆக்சிலரி ஃபார்முலா மாதிரி எழுத போகிறோம். என்ன அப்படின்னா சிம்பிள் dn = -λ(n)dt இருக்கு இல்லையா, இந்த எண்ணை வந்து டினாமினேட்டரில் போட்டுருவோம். டினாமினேட்டரில் போட்டால் dn/n = -λ(dt) அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்டகிரேட் பண்ண போகிறோம். நான் இன்டகிரேட் பண்ணுறதை லைவாக உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நான் இப்போ அந்த எக்ஸ்பிரஷனை நான் மறுபடியும் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரல் dn/n = -λ(dt). ஸோ இது இன்டகிரேட் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷன்ஸ் போட்டுட்டோம். லிமிட் நம்ம போடணும். லிமிட் எப்படி போடுறதுன்னா நீங்கள் மக்கப்பெல்லாம் பண்ணவே அவசியமே இல்லை. சிம்பிளாக நம்ம நான் வச்சுக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ N0 நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற சாம்பிளில் எவ்வளோ நியூக்ளியர் இருக்கோ அதை வந்து நம்ம N0 நம்ம டிஃபைன் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அடுத்தது ஒரு ரேட் ஆஃப் டிகே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நியூக்ளியை நம்ம Nன்னு சொல்லுவோம். அதாவது இனிஷியலாக இருக்கிறது N0, ரேட் ஆஃப் டிகே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆனது வந்து N. ஸோ N0 to N டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த இன்டகிரேஷனோட லிமிட். அதே மாதிரியே டைம் லிமிட் வந்து டைம் இன்டர்வல் எப்படின்னா இனிஷியலாக நம்மளுக்கு T0 செகண்டுங்கிறது இருக்கும். அதாவது 0 செகண்டில் T0, 0 செகண்ட்லேருந்து ஃபார் சம் செகண்ட்ஸ் வரைக்கும் டிகே நடந்திருக்கும். ஸோ T0 to T. ஸோ நம்ம லிமிட் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஆக்சுவலானா இது 1/n. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக எழுதுறேன். N0 N 1/n dn. அதாவது 1/n வித் ரெஸ்பெக்டிவ் என்னால் இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது 1/n என்ன ஆகும் அப்படின்னா ln of n அப்படின்னு ஆகும். ln of n இல்லை log of n எல்லாம் ஒன்று தான். நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். உங்கள் புக்கில் வந்து ln யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ln எழுதிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு -λ. இது கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறனால அதை நம்ம வெளியே தான் வச்சுருப்போம். இன்டகிரேஷனை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். இல்லைனாலுமே நம்ம எப்போவுமே கான்ஸ்டன்ட் வேல்யூவை வெளியே வச்சுக்குவோம். அதாவது நம்ம எதை வச்சு பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீயே பண்ணுறோம் அப்படின்னா மிச்சது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அது எல்லாத்தையும் நம்ம வெளியே வச்சுக்குவோம். ஸோ இங்கே டீ தான் பண்ணுறோங்கிறனால அதை தவிர மிச்சக்கிற எல்லாத்தையும் நம்ம வெளியே வச்சுக்கிட்டு இன்டகிரேட் பண்ணுறோம். T0 to T. ஸோ இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. கான்ஸ்டன்ட் வேல்யூவை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா எதால் இன்டகிரேட் பண்ணுறோமோ அந்த டேட்டாவே நம்ம இங்கே எழுதிடுவோம். ஸோ வித் ரெஸ்பெக்டிவ் T பண்ணுறதுனால நம்ம T எழுதிக்கிறோம். அப்புறம் நம்ம லிமிட் எழுதிடுவோம். வழக்கம் போல் லிமிட் எழுதிடுவோம். T. ஸோ T0 to T அப்படின்னு நம்ம லோவர் லிமிட் அப்பர் லிமிட் எழுதிட்டோம். அதே மாதிரி அந்த லானுக்குமே பார்த்தீங்கன்னா லோவர் லிமிட் அப்பர் லிமிட் எழுதிட்டோம். அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ இப்போது இந்த n இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், லோவர் லிமிட்டோட வேல்யூ N0 ஈக்குவல் டு -λ அப்படியே தான் இருக்கும். சேம் திங் T வர இடத்துல அப்பர் லிமிட் T மைனஸ் லோவர் லிமிட் T0 நம்ம இப்படி எழுதிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த லானும் லாகு கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ லாக் ஆஃப் ஏ மைனஸ் லாக் ஆஃப் பி ஈக்குவல் டு வாட், லாக் ஆஃப் A/B. இப்போ நம்ம இந்த இதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லான் ஆஃப் N/N0 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் -λ T - T0 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போது
இந்த டி நாட் அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலாக 0 செகண்ட். டீயோட வேல்யூ 0 செகண்டில் இருக்கும்போது டி நாட்னு சொல்லுவோம். உங்கள் புக்கில் வந்து 0னே தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 0 to t செகண்ட் நான் டி நாட்னு போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போ இங்கே நீங்கள் 0 ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வேல்யூ என்னவாயிரும்? ஸோ 0 ஆயிரும். ஸோ என்ன நடக்கும்? ln ஆஃப் n by n நாட் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா டி அப்படின்னு நடக்கும். இந்த 0 இந்த இது வேல்யூ போயிடும். ஸோ இந்த டி மட்டும் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கனால இப்படி ஆயிரும். ஸோ இப்போ அந்த லான் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியலை வந்து ரெண்டு சைடுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இ பவர் வந்து நம்ம போட்டோம்னா இ பவர் லாக் வந்து என்ன இ லாகும் கேன்சல் ஆயிரும். ஸோ இ பவர் லான் என் பை என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா டி. இங்கேயும் நம்ம ஈயை வந்து போத் சைட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இங்கே ஈ போட்டோம்னா இங்கேயும் ஈ போடணும். ஸோ ஈயும் லானு கேன்சல் ஆயிரும். ஸோ என் பை என் நாட் ஈக்குவல் டு இ மைனஸ் லாம்டா டி. ஸோ என் ஈக்குவல் டு இந்த என் நாட் வேல்யூ டினாமினேட்டரில் இருக்கிறது டிவிஷனில் இருக்கிறது இன்சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா என் நாட் இ பவர் மைனஸ் லாம்டா டி. இது என்ன இதில் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என் அப்படிங்கிறது வந்து அன்டிகேடு நியூக்ளியஸ், அன்டிகேட் நியூக்ளியை இன் தி சாம்பிள். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியை இன் தி கிவன் சாம்பிள். அதாவது இனிஷியலாக இருக்கும் இல்லையா, ஸோ நம்பர் ஆஃப் நியூக்ளியை இன் கிவன் சாம்பிள் அது ஒரு ரேட் ஆஃப் இன்டகிரேஷனில் நடக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 இருந்து அதில் வந்து ஒரு 10 இன்டகிரேட் ஆனதுக்கப்புறம் மீதி 90 தான் வந்து அன்டிகேட் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இன்டைரக்டாக சொல்லுது. ஸோ இதில் வந்து இ பவர் கொடுத்துருக்கறனால நம்ம இதுலேருந்து ஒரு விஷயம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நடக்கிற அன்டிகேட் நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த அன்டிகேட் நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்துட்டு ஒரு இன்ஃபைனைட் வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா இ பவர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இன்ஃபைனைட் வேல்யூவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ n ஈக்குவல் டு n நாட் இ பவர் மைனஸ் டி லாம்டா தான் அதோட ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போது நம்ம டிகே ரேட் இல்லை ஆக்டிவிட்டின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஆர். ஸோ டிகே ரேட் அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளவு டிகே ஒரு செகண்டுக்கு நடந்திருக்குது, எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து ஒரு செகண்டுக்கு டிகே ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிகே ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக மேக்னிடியூட் வேல்யூ. அதனால தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா மாடுலஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது என்ன சொல்லுது அப்படின்னா எப்போவுமே டிகே வேல்யூ இல்லை டிகே ரேட் இல்லை ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி வேல்யூ வந்துட்டு என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் மாடுலஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் நம்ம ப்ளஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டிகே ரேட் ஆர் ஆக்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளவு நியூக்ளியஸ் ஒரு செகண்டுக்கு டிகே ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது. இந்த டிஎன் பை டிடிங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிகே ரேட், அதோடைய மாடுலஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஆக்டிவிட்டி கிடச்சிரும். இப்போது நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஃபைன் பண்ண ஈக்குவேஷன் டிஎன் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா என்டிடி. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு இல்லையா, அதாவது இந்த டிஎன் பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா டிடி. இந்த என்னோட வேல்யூ வந்து இன்சைடு போயிடுச்சு அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா என்டிடின்னு கிடச்சிருக்கும். அதே மாதிரி இது இப்போ நம்ம கடைசியாக பண்ணினது என் ஈக்குவல் டு என் நாட் இ பவர் மைனஸ் லாம்டா டி. இந்த வேல்யூ தான் அந்த அன்டிகேட் நியூக்ளியஸுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். முதல்ல இதில் டிஎன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் மைனஸ் லாம்டா என்டிடி. ஸோ மைனஸ் லாம்டா என்டிடியை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மாடுலஸ் நான் இனிஷியலாக எழுதலை, லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ டிஎன் வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டிடி நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ என் வேல்யூ இருக்கும். இந்த என் வேல்யூவில் நம்ம என் நாட் இ பவர் மைனஸ் லாம்டா டியை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட வேல்யூ என்னது என் நாட் இ பவர் மைனஸ் லாம்டா டி. இப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த மாடுலஸ் வேல்யூ இங்கே மாடுலஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம், அதை நம்ம அந்த மாடுலஸ் இங்கே போட்டுக்கலாம். மாடுலஸ் போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்து ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் நம்ம ப்ளஸ் தானே கன்சிடர் பண்ணணும் மாடுலஸில். ஆனால் நம்ம வந்து இந்த மைனஸை நம்ம ப்ளஸ்னே கன்சிடர் பண்ணிடுவோம். இப்போது ஆர் நாட் அப்படிங்கிறது என்னன்னா லாம்டா என் நாட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த ஆர் நாட் வேல்யூவை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த லாம்டா என் நாட்டுக்கு பதிலாக நம்ம ஆர் நாட்டுன்னு போட்டுருவோம். ஸோ இது ஆக்சுவலாக எது மாதிரியா இருக்கும், இது மாதிரியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் n ஈக்குவல் டு என் நாட் இ பவர் லாம்டா டி மாதிரியே தான் ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் இ பவர் லாம்டா டி மைனஸ் லாம்டா டி. ஸோ இந்த லா தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் லா ஆஃப் டிகேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர் நாட்டுங்கிறது அங்கே என் நாட் எப்படி இனிஷியலாக எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குது, அந்த எவ்வளோ நியூக்ளியர் இருக்குது அந்த சாம்பிள்ஸ்லங்கிற மாதிரியே ஆர் நாட்டுங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குது இனிஷியலாக அப்படிங்கிறதோடைய அர்த்தம். அதே மாதிரி ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர்
டைமில் வந்துட்டு இப்போ எவ்வளோ சாம்பிள் இருக்குது, அதாவது இனிஷியலாக வந்து எவ்வளோ சாம்பிள் இருக்குன்னா R0, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எவ்வளோ சாம்பிள் இருக்குது அப்படிங்கிறது R. ஸோ இந்த R வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் n நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணால் நம்மளுக்கு அன்டிகேட் நியூக்ளியஸ் கிடச்சிரும். நான் அங்கேயே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த ஆருக்கு பதிலாக நம்ம n போடுறோம், அதே மாதிரி R0 பதிலாக M0 போடுறோம். அப்படி போட்டோம்னா நம்ம முன்னாடி பார்த்த அன்டிகேட் நியூக்ளியஸ் n = n0 e⁻ lambda t அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதையத்தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது இந்த n வேல்யூ n = n0 e⁻ lambda t இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ அது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணணும், R = lambda n, அதாவது R வித் ரெஸ்பெக்டிவ் இல்லை R இன் டேர்ம்ஸ் ஆஃப் n நம்ம எழுதுனோம் அப்படின்னா R = lambda n கிடைக்கும். இப்போ இந்த n இடத்துல வந்துட்டு நம்ம n0 e⁻ lambda t சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லாம்டா என்னோட வேல்யூ n0 e⁻ lambda t. ஸோ அது வந்து இதுலேருந்து தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் டிகே அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவோட மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரேட் ஆஃப் டிகே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ஆக்டிவிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டிகே கான்ஸ்டன்ட் அண்ட் நம்பர் ஆஃப் அன்டிகேட் நியூக்ளியஸ். அன்டிகேட் நியூக்ளியஸ்னால் நம்மக்கிட்ட டிகே ஆகாத நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த என்னோட வேல்யூ n0ங்கிறத நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் இன் த பர்டிகுலர் சாம்பிள், n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்டிகேட் நியூக்ளியஸ். ஸோ இந்த இடத்துல n வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னதுன்னா நம்மக்கிட்ட 100 ஒரு சாம்பிளில் 100 நியூக்ளியர் இருந்தால் கண்டிப்பாக டிகேங்கிறது அழியிறது. ஸோ 190 80 70ன்னு சொல்லி குறைஞ்சி 0 ஆகும். ஸோ அதுதான் டிகேங்னே அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் அன்டிகேட் நியூக்ளியஸ் வந்து குறைய நம்மளுக்கு ரேட் ஆஃப் டிகேவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி. ஸோ லாஸ்ட் ஒன் எஸ்ஐ யூனிட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. அந்த ஆரோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா பெக்குரேல் BQ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கியூரின்னு இன்னொரு யூனிட்டும் கூட அதுக்கு இருக்குது, CI அதோடைய சிம்பிள். ஸோ 1 curie அதாவது 1 CI எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 3.7 × 10⁻10 டிகேஸ். ஒரு செகண்டில் இவ்வளவு டிகேஸ் நடந்துச்சுன்னா அது 1 curieன்னு சொல்லுவாங்க. அந்த 1 curie பெக்குரேலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 curie = 3.7 × 10⁻10 பெக்குரேலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை கன்சல்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கனெக்ட் இன் ஃபியூச்சர் எஜுகேஷன். தேங்க்யூ.